எச்சரிக்கை செய்தியோட கேட்டீங்களா? பெற்றுக்கொள்ளுங்கள். நானா பேசல, கர்த்தர் என் மூலமா உங்களோட பேசுகிறேன். நான் தீர்க்கமாய் சொல்ல முடியும். I can strongly say these are words from God. I never want to preach this. ஆண்டவருடைய மேன்மைப்படுத்தும். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்க பேச விரும்புகிறவங்க தான் நான். ஆசிரியர் கூட்டத்தை அழைக்கப்படுது ஆசீர்வதிக்க இடத்தில் பெற்று ஆசீர்வதிக்க அழைக்கப்படுது. That's my calling. ஆனால் தகப்பனாய் சிக்ஷிக்க வேண்டிய உள்ள அழைப்பு கடமை ஒரு மேய்ப்பன் இல்லாத மந்தை, மேய்ப்பன் இல்லாத ஆடு. நீங்க மேய்ப்பன் இல்லாத ஆடாக இருக்கிறீர்களா? எனக்கு மேய்ப்பன் ஒரு ஆடு, பசுமையான எதிர்காலத்தை நோக்கி பிரயாணப்படுகிற ஆடு நான். அமைதியான எதிர்காலத்தை நோக்கி பிரயாணப்படுகிற ஆடு நான். நிச்சயத்தோடு நடந்து. Are you sure that you have a shepherd over you? உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா மேய்ப்பனை குறித்து? யோவான் 10வது அதிகாரத்தில் பேசி சொல்கிறார், ஒரு நல்ல மேய்ப்பன். யோவான் 10:14-15 கவனிங்க. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் என்னுடையவர்களால் அறியப்பட்டு இருக்கிறேன். ஆளுகளுக்காக ஜீவனை ஒரு மேய்ப்பன் மந்தைக்குள்ள மந்தத்தை கவனிகள் எல்லாரும் என்னை பாருங்கள். ஒரு மேய்ப்பன் தன் சொந்த ஆடுகளை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டுள்ளது. நான் நம்புகிறேன் என்னுடையவர்கள் என்னுடைய தேவையை அறிந்திருக்கும். எனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆடுகளை நானும் அறிந்திருப்பேன். அவன் சொல்றேன் கேள்விய அம்மா நம்ம மகன் மாட்டது ஊருக்கு தெரியுமா? யாரும் தெரியக்கூடாது, பாஸ்கருக்கு தெரியும். ஒரு சௌரியம் மேல எல்லாருக்கும் உதவி செய்ய முடிகிற ஒரு அவன் உறுதியா இருக்கும். என் கை அவனை பலப்படுத்தும். ஒரு மேய்ப்பனுக்கும் ஆட்டிற்கும் வேண்டும். மேய்ப்பனுக்கு ஆட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஆடுக்கு மேய்ப்பனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அவன் பேர் சொல்லல, தைலம் தைலம் அபிஷேகம் பண்ணது பரிசுத்தாவி உண்டி அபிஷேகம் தைலம் எண்ணெய் ஒவ்வொரு எண்ணெய் என்னது கொம்பு இருக்குல்ல, உப்பு வசனம் அபூர்வமாக அபிஷேகம் இல்லை. ஆனால் தேவனுடைய விளக்கு, தேவனுடைய விளக்கு. ஒரு மேய்ப்பினிடத்துல திரும்பி வந்து சொல்றேன், என் பிள்ளை இப்படி ஒரு லவ் அஃபேர்ல மாட்டிக்கிருச்சு, என் பையன் எப்படி ஆகாத தேவையில்லாத கெட்ட பழக்கத்துல கஷ்டப்பட்டு ஜோமனிஷம் தோல்விக்கு மேல தோல்வி பார்க்கிறேன். அதான் தாழ்மை. அவருடைய கைக்கு அடங்க தெரியவில்லை என்றால் எப்படி நீங்கள் அவரிடத்திற்கு உயர்வை எதிர்பார்க்க முடியும்? ஒரு மேய்ப்பனுடைய நீங்கள் உங்கள் மேய்ப்பனாக ஏற்றுக்கொண்டால் உங்கள் மேய்ப்பனுக்கு உங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும். பிரயாணப்பட்டு போனாரு 2 வாரம், என்னாச்சு?
நல்ல ஆடோ கெட்ட ஆடோ நீ விசாரிக்கணும். இவன் தானே ராஜாவா நல்ல ஆடோ இல்ல கெட்ட ஆடோ யார் சொன்னா? அப்பா வழி தெரியாமல் போன செம்மறி ஆடுகள் தான் 99 விட்டுட்டு ஒரு ஆட்டை தேடி இயேசு போனா அந்த மேய்ப்பன் போய் அதை கண்டுபிடித்து அதை தோல் மேல் சுமந்து வருவதற்கு காரணம் அந்த செம்மறி ஆட்டுக்கு திரும்பி வர தெரியாது, அபிஷேகம் செய்ய விட்டுட்டு போகிற 99 ஆட்டுக்கு முன்னேற தெரியாது. அந்த ஆட்டுக்கு என்ன தேவை? மேய்ப்பன் முன் செல்ல வேண்டும், ஆடுகள் பின் தொடரும். வாசிங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம். ஆமென். ரேஸ் 4:5 கவனிக்கீங்களா? யோவான் 10:4-5 அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின் அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. நீங்க நம்ம ஊர்ல பாக்குறதெல்லாம் வெள்ளாடு. என்ன ஆடு? இது சொல்லுது செம்மறி ஆடு. வெள்ளாட்டுக்கு மேய்ப்பன் பின்னாடி வளர்ப்பான், செம்மறி ஆட்டுக்கு மேய்ப்பன் வெள்ளாடு எல்லாத்தையும் மேயும். செம்மறி ஆடு மேய்ப்பன் எங்க கொண்டு காண்பிக்கிறானோ அங்க மஸ்தர் தான் மேயும். வெள்ளாட்டுக்கு மேய்ப்பன் முன்னாடி போறதால செம்மறி ஆட்டுக்கு மேய்ப்பன் முன்னாடி போனாதான் அடுத்த அடியை எடுத்து வைக்க தெரியும். எத்தனை செம்மறி ஆடுகள் இங்கே இருக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நல்ல கை தட்டி